என்ன வேலை செய்கிறீங்கன்னு அத்தையை செக் பண்ண வந்திருக்கேன். ஊரில் உள்ளவங்க கொளுத்துறத விட நீ கொளுத்துறதா பெரிய அதிகமாக இருக்கு. நானும் வேலை செஞ்சுட்டேன். இந்த பல்லு இல்லாதவங்க கூட நீ இந்த காரப்பொடி சாப்பிடலாம். பூண்டு பல்லு, வெங்காய பல்லு, அதோடைய பல்லு எல்லாத்தையும் உள்ள போட்டீங்கல்ல. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, இன்னைக்கு என்ன இந்த பக்கம் எப்படி? இங்க பாருடா, இந்த கை தான் இங்க. guys, நம்ம பிஸி பீஸ்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. லாவண்யா எல்லாமே ரெடி ஆயிட்டு இருக்கு. பேக்கிங் முடிச்சிட்டே இருக்கோம். எல்லாமே ரெடி. உங்க சமையலோட ருசியை கூட்ட அம்மா சமையலோட மசாலா வாங்கி சமைச்சு பாருங்க. அதோட சுவையே தனியா இருக்கும். நம்மளோட வெப்சைட் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். வெப்சைட்ல நீங்க ஆர்டர் போட்டுக்கலாம். நம்ம கிட்ட மசாலா, வத்தல், வடகம், ஊறுகாய், முறுக்கு மாவு, அதிர்ச மாவு, சீடை மாவு, இந்த மாதிரி எல்லா வகையான மாவு வகைகளும் நம்ம கிட்ட கிடைக்கும். கேமரா ஆன் பண்றதுக்கு முன்னாடி வேகமா இல்ல அது வந்து அத்தை வந்து சொரா போட்டு பண்ணிட்டாங்க. நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு வர வேலைக்கு பண்ண சொன்ன டைம் ஆயிட போகுது அப்படின்னு ஓகே, அதனால பண்ணியாச்சு. இப்போ வந்து காரப்பொடி மீன் இருக்குல்ல, அது வந்து இந்த எல்லாருக்கும் வணக்கம் சொல்லுங்க ஃபர்ஸ்ட். ஏய், நீ பாட்டுன்னு கேமரா தூக்கிட்டு. வணக்கம், நானுங்களும் அம்மா சமையல் மீனாட்சி. இன்னைக்கு சூப்பரான ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். அதோடு சேர்த்து நமக்கு வந்து நிறைய வேலை இருக்குது. அதனால கடகடன்னு சமையலை முடிச்சுட்டு எங்கள் நாத்தனார் வந்து சாதம் வச்சுட்டாங்க, ரசம் வச்சுட்டாங்க, சொரா புட்டு வச்சுட்டாங்க. ஓகே, நான் வர வேலைக்கு இப்போ வந்து நம்ம காரப்பொடி மீன் போட்டு குழம்பு வச்சுட்டு மட்டன் வந்து சுக்கா பண்ணிவிட்டு சிக்கன் வந்து சும்மா வதக்கிடலாம் அப்படின்ட்டுருக்கேன். இது எல்லாமே நேற்று வாங்கினது நான். அப்புறம் பைரவர் என்னதுப்பா அஷ்டமின்றனால அதனால அப்படியே தூக்கி உள்ளே வச்சுட்டோம். இப்போ ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டிருக்கேன். இது எதுக்குங்கம்மா 2 ஸ்பூன் எண்ணெய்? அதில் இந்த மசாலாலாம் வறுத்துக்கணும் இதுவுக்கு, காரப்பொடி மீன் குழம்புக்கு. சரி சரியா, அதனால் ஜீரகம் வந்து ஒரு 1.5 ஸ்பூன், அப்புறம் மிளகு வந்து 1.5 ஸ்பூன். சரி, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து ரொம்ப பிஸியான மார்னிங். அதுக்கப்புறம் சோம்பு 1 ஸ்பூன், அதுக்கப்புறம் பூண்டு வந்து ஒரு 10 பல்லு, இதில் இஞ்சி வந்து ஒரு 2-3 பல்லு. ஓகே, அதுக்கப்புறம் சாம்பார் வெங்காயம் வந்து ஒரு 1/4 கிலோ அளவு. பல்லு இல்லாதவங்க கிட்ட நீங்கள் இந்த என்ன குழம்புங்க அது? இது காரப்பொடி. இந்த பல்லு இல்லாதவங்க கூட நீங்கள் இந்த காரப்பொடி சாப்பிடலாம். அது நான் பல்லு இல்லாதவங்க, அதான் பூண்டு பல்லு, வெங்காய பல்லு, அதோடைய பல்லு எல்லாத்தையும் உள்ள போட்டீங்கல்ல, அதனால தான். கமெண்ட்டுக்கு என்ன வந்து நீங்க கழுவி ஊத்த வேண்டாம். ஸோ வந்து மார்னிங்கே வந்து இன்னைக்கு ரொம்ப பிஸியான ஒரு நாள். அது எப்படி நீ தொடச்சி போட்டுட்டு அடுத்து என்ன நீ கலாய்க்க தான் போற, அதுல ஒன்றும் இது கிடையாது. நீ மனுஷனே இல்லை தெரியுமா அப்படின்ற மாதிரி இருக்கு அம்மா சொல்றது. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து ரொம்ப பிஸியான டே. மண்டே மார்னிங் காலையில் மார்னிங் என்ன பிஸின்னு மட்டும் வர மாட்டேன். மார்னிங்ல இருந்து நம்ம பிஸியா இருக்கல்ல. இன்னைக்கு என்னன்னா நான் வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் ஜாயின் பண்ணிட்டேன் இன்னிலேருந்து. ஸோ இது வந்து 21 days சேலஞ்ச். மார்னிங் வந்து 4:30க்கு 5 o'clock கிளாஸு. ஸோ 4:30க்குலாம் எழுந்து கிளாஸ் அட்டன் பண்ணணும். ஸோ அதனால் மார்னிங்கே வந்து நான் எழுந்துட்டேன். அம்மாலாம் வந்து அம்மா லட்சுமி நைட்லாம் தூங்கவே இல்லை. ஏன்னா வந்து உங்களுக்கே தெரியும் யார் ரீசன் சொல்லிட்டு, நம்ம யோகன் குட்டி தம்பி வந்து அழுதுகிட்டே இருந்தார். இப்போ தக்காளி இதில் ஒரு 3 தக்காளி. ஓகே, ஸோ அவங்க வந்து தூங்கிட்டு இருந்தாங்க. மார்னிங் எழுந்து நாங்கள் அதுக்கப்புறம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி தம்பியை வந்து ஃபஸ்ட்டு வேக்சின் இன்றைக்கி தம்பிக்கு. இப்போ தான் போயிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு தக்காளி ஜூஸ் நல்லா காலையில் என்னங்கம்மா ஹாஸ்பிட்டல் போயிட்டு இப்போ தான் ஜஸ்ட்னோ வந்தோம். வந்துட்டு நேற்று பயங்கர பிஸி. ஃபுல்லாக ஆர்டர்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணி பேக் பண்ணி எல்லாத்தையும் முடித்தோம். அதுக்கப்புறம் இதில் வந்து தக்காளி ஒரு 3 தக்காளி போட்டுட்டோம். இது நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். இங்கே வந்து நம்ம சுக்காக்கு வந்து எண்ணெய் ஊற்றிடலாம். மட்டன் சுக்காக்கு வேக வச்சாச்சு. நாங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு முன்னாடி வேக வச்சுட்டு தான் போனோம். எப்படியே போயிட்டு வந்து சமைக்க லேட் ஆகிடும் அப்படின்ட்டு. அது இல்லாமல் இதை முடிச்சுட்டு கீழே வந்து பயங்கர வேலை இருக்குது. மறுபடியும் வந்து பாகு எடுக்கணும். அதுக்கப்புறம் முறுக்கு மாவு ரெடி பண்ணணும். நம்ம பண்ணிகிட்டே இருக்கோம், போயிட்டே இருக்குது. அதனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அடுத்து கோயம்பேடு சிம்பாவை நீ எங்கப்பா விட்ட? சிம்பா வந்து மேலே வச்சுட்டு வந்திருக்கேன். அவனை வந்து மேலே வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஓ, அதனால தான் கத்திக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். இதில் வச்சுக்கலாம் சரியா? ஓகே, அது லேட் ஆகும்.
இப்போ வந்து காஞ்ச மிளகாய் வந்து ஒரு 10 காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் கருவேப்பிலை, முழு வெங்காயம், சாம்பார் வெங்காயத்தை வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது என்ன குழம்புங்கம்மா? அது மட்டன் சுக்கா. மட்டன் சுக்கா. மட்டன் சுக்காக்கு அந்த சின்ன வெங்காயம் தான் போடுவாங்கல்ல? ஆமாம், அதுதான் வந்து டேஸ்ட்டு. நீ என்ன அங்கேயும் எங்கே குறுக்க மறுக்க போயிட்டு இருக்க? என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன வேலை செய்கிறீங்கன்னு அத்தையை நீ செக் பண்ண வந்திருக்க. போடு கொளுத்தி நடுவில். ஊர்ல உள்ளவங்க கொளுத்துறத நீ கொளுத்துறதா பெரிய அதிகமா இருக்கு. சும்மா சொன்னாமா? அங்க வந்து நானும் வேலை செஞ்சுட்டேன். நாளைக்கு பொசுக்குன்னு என்ன கேட்டுறக்கூடாது. அதனால நீங்க அத்தை வெங்காயம் போட்டீங்க, நான் வந்து கலரிட்டேன். தம்பி வந்து அங்க இருக்கான், அத்தை வச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா வேக்சின் போட்டவரும் கொஞ்சம் தூங்கிட்டு இருக்கான். இப்ப இன்னொரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் தூங்கலையா அவன். பூண்டு பேஸ்ட், கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சமா உப்பு போட்டிருக்கேன். ஃபுல்லா உப்பு போடல, கம்மியா உப்பு போட்டிருக்கேன். இதை வந்து இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கின உடனே இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மட்டனில் உள்ள தண்ணி வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து கொஞ்சமாக சூப்பு பண்ணி வரலட்சுமிகிட்ட கொடுத்துருவோம். அதனால் இங்கே கடாய் வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் வந்து 2 சோம்பு. இது ரொம்ப அடுப்பு சின்னதாக எரியுதுப்பா, எரியவே இல்லை. சரி, கொஞ்ச நேரம் ஆகட்டும். இப்போ வந்து இந்த என்னதுங்கம்மா இது பேர் மறந்து போச்சு, சிம்னியை நம்ம வந்து இது வரைக்கும் ஒரு எத்தனை டைமா, ஒரு 10 டைம் யூஸ் பண்ணியிருப்போமா? ஏன்பா? ஆனால் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல். பட் வந்து நாங்கள் ரொம்ப யூஸ் பண்ணுறது கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த விண்டோவில் இவ்வளோ பெரிய கேப் இருக்குது இல்லைங்களா, அதுலேயே ஆல்மோஸ்ட் போயிடும். அது போக ரொம்ப இதுவாக இருக்குது அப்படின்னா மட்டும்தான் நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். ஆனால் ரொம்ப யூஸ்ஃபுல். நீங்கள் வந்து ஒரு ஃப்ளாட்டில் இருக்கீங்க, அடப்பான இது இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை போட்டிங்கன்னா இமீடியட்டாக உங்களுக்கு அந்த டிஃப்ரெண்ட் தெரியும். இன்ஸ்டன்ட் டக்குன்னு தெரியும். இந்த இடம்லாம் ஹீட்டே ஆகாது. ஸோ ஹால் கம் கிச்சன் இருக்கவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து ஆல்ரெடி நம்ம காஞ்ச மிளகாய் போட்டோம். அதனால தனியா வந்து இது வந்து 1/2 ஸ்பூன் கணக்கு 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஜீரகம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேன் நான். இதை அப்படியே கிண்டி விட்டுடுவோம். கடுகு சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேன். இங்கே வந்து வதக்கணும் இல்லைங்களா, அதை அரைச்சி வச்சுருக்கேன். நல்லா அரைச்சாச்சு. அப்புறம் இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இதை வந்து இதில் ஊற்றிடலாம். போட்டிருக்கேன், இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 2-3 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துப்போம். ஆமாப்பா, அந்த தண்ணி வரைக்கும் இழுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து இது வேக வச்சோம் இல்லையா, அதுக்காக மட்டனில் அந்த தண்ணி. ஓகே. இது வந்து 1/4 தக்காளி. தக்காளியும் வதக்கிட்டு இருக்கும் போது நம்ம வந்து இந்த சூப்பு பொடி 1 ஸ்பூன் அளவுக்கு சூப்பு பொடி சேர்த்துக்கலாம். சூப்பு பொடியும் நம்மக்கிட்ட வந்து இருக்குது. அப்படி வதக்கிட்டு இந்த பாருங்க, மட்டன்லேருந்து எடுத்த தண்ணி, வெறும் மட்டன் தான் போடல, இது வரைக்கும் தான். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அப்படியே கொதிக்கிட்டோன்னு சொல்லிட்டு சூடாகவே எடுத்து நம்ம கொடுத்துடலாம். இதில் வந்து மிளகு ஜீரகம் அதெல்லாம் இருக்கிற தொட்டு நம்ம குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒரு 3 ஸ்பூன் சேர்த்தா போதும். ஏன்னா மிளகோட காரமும் இருக்கும், அதனால தான். ஆல்ரெடி குக்கர்லேயே நல்லா கொதிச்சிட்ட தொட்டு நம்ம வந்து மீடியமாக கொதிச்சாலே போதும். மட்டன் சூப்பு, சூப்பரான மட்டன் சூப் ரெடி. ஆமாம். வரலட்சுமி காணுமே, கீழே கீழே போயிடுச்சு. கரைச்சி அப்படியே இதுலேயே வடிகட்டி ஊற்றிட்டேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணியும் ஊற்றி புளியை வந்து கரைச்சாச்சு. மீன் குழம்பு பார்த்திங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம மட்டனுக்கு வந்து ஒரு 1/2 ஸ்பூன், ஏன்னா வேக வைக்கும் போதே கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டோம், அதனால் இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். வெங்காயமெல்லாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா. மட்டன் சுக்கா வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த மாதிரி கிண்டி விட்டுடலாம். இன்னொரு டிஃப்ரெண்ட் நம்ம வந்து மட்டன் சுக்கா கூட பண்ணலாம். இது வந்து நான் வேற மாதிரி பண்ணியிருக்கேன். சரியா? அது எப்படி பண்ணலாம்? அது வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்.
நான் சொல்ல தாண்டா வந்தேன். அது ஒன்றும் இல்லை, மட்டன் வந்து குக்கரில் நல்லா கழுவி போட்டுட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் சாம்பார் வெங்காயம் நல்லா எவ்வளோ மட்டன், 1/2 கிலோ மட்டன்னா ஒரு 1/4 கிலோ சாம்பார் வெங்காயமாவது போடணும் அதில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜீரகத்தூள் 1 ஸ்பூன், சோம்புத்தூள் 1/2 ஸ்பூன், அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா ஒரு 10 காஞ்ச மிளகா அதிலேயே போட்டுடணும். போட்டு குக்கரில் வேக வச்சிடணும், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா ஒரு 10 விசில் வந்தோடனே எடுத்து தண்ணி கம்மியாக தான் ஊற்றணும். அதுக்கப்புறம் எடுத்து நல்லெண்ணையும் அதிலேயே ஊற்றிடணும். நம்ம வேக வைக்கும் போதே நல்லெண்ணெய் ஊற்றிடணும். எடுத்து அதுக்கப்புறம் சுருண்டு வர வரைக்கும் அதை அடுப்பில் வச்சுக்கிட்டணும். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி அது. சூப்பர். அதையும் ட்ரை பண்ணுங்கள், நீங்கள் இதையும் ட்ரை பண்ணுங்கள். ஆமாம், மட்டன் சாப்பிடல அப்படின்னா நீங்கள் ஒன்றும் கவலை இல்லை, உருளைக்கிழங்கு இதே டேஸ்ட்டில் போட்டு பண்ணுங்கள், மட்டன் டேஸ்ட்டு வந்துடும். ஆமாம். அதுக்கு வந்து எல்லாத்துக்கும் ரமேஷ் வந்து ஐடியா கொடுப்பாங்க. கைஸ் இதெல்லாம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு என்னை வந்து நீங்கள் புகழணும். சிக்கன் கிரேவிக்கு நம்ம வந்து சோம்பு வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து ஒன்று மாதிரி அரைச்சி இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அம்மா மாதிரி ஆளுங்க. அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சொல்லு, ஏதோ சொல்ல வந்தியே. அம்மா மாதிரி ஆளுங்கெல்லாம் போடுங்க, உப்பு போடுங்க. உப்பு வந்து ஒரு 1.25 ஸ்பூன், ஏன்னா 1/2 கிலோ சிக்கன், அதனால் 1.25 ஸ்பூன் போட்டிருக்கேன். சொல்லு. இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் சமையலுக்கு ஒன்றும் பாதியமாக வெங்காயம் போடுவீங்க. எங்களை மாதிரி ஆளுங்க சமைக்கிறதே ஒன்றும் பாதியமாக தான் இருக்கும். நான் என்ன பண்ணட்டேன் அதுக்கு? அதுதான் சொல்கிறேன். ஸோ அதனால் உங்ககிட்ட வந்தெல்லாம் சமையல் கற்றுக்கிட்டு வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆளாக ஆகணும் அப்படின்றது இங்கிலேருந்து நான் லட்சியமாக எடுத்துக்கிட்டேன். நிறைய பேர் அந்த மாதிரி ஆயிருக்காங்க ராஜா. ஆமாம்மா, உண்மைதான். சமையல் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அம்மா எப்பயுமே சொல்லுவாங்க, பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் மைண்டில் ஏதாவது இருந்தது அப்படின்னா ஃபுட்டு ரிலேட்டடாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். டேய், ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, இன்னைக்கு என்ன இந்த பக்கம், என்ன இந்த பக்கம், வணக்கம் சொல்லுங்க. சொல்லிடுங்க, வணக்கம் சொல்லுங்க. வணக்கம், ஹலோ சொல்லுங்க. நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி சொல்லு, லக்ஷிதா சொல்லு, வணக்கம் சொல்றா. பொஸ்குன்னு வந்துட்டீங்க. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. என்ன சின்னாச்சு, காலில் எறும்பு கடிக்குதா? ஸ்வீட்டு சாக்லேட் சாப்பிட்டே இருந்தால் எறும்பு தான் கிடைக்கும். டேய் சிம்பா, சாப்பிட்றா. வாழைப்பழத்து கூட விளாடிட்டு இருக்கான். வாழைப்பழம் மாதிரி பேசுவான் மேடம், அந்த மாதிரி தான் இவன். வாழைப்பழம் மாதிரி பண்ணுவார், ஆனால் பண்ணுறதெல்லாம் திருட்டு வேலை. டேய் எடாத கையில். ஈ கூட விளாடு, கொசு கூட விளாடு, எறும்பு கூட விளாடு, வாழைப்பழத்து கூட விளாடு, எல்லாத்துக்கூடையும் விளாடு. சாப்பிடுவோம், வாழைப்பழம் சாப்பிடுவோம். ஆக்சுவலி இவன் ரொம்ப கொடுக்க மாட்டோம், சம்டைம்ஸ் தான் கொடுப்போம். சிம்பா, இந்த வெங்காயம் இப்படி வதங்கிட்டு இருக்கும் போதே ஒரு 4 தக்காளி. வெங்காயம் பார்த்திங்கன்னா நான் ஒரு 150 கிராம் வந்து சின்ன வெங்காயமும் ஒரு 200 கிராம், அதாவது 3 வெங்காயம், பெரிய வெங்காயம் 3, 150 கிராம் சின்ன வெங்காயம், ரெண்டுத்தையுமே தான் மிக்ஸ் பண்ணி நான் அரைச்சேன். அதனால் இப்போ தக்காளி வந்து ஒரு 4 தக்காளி போட்டிருக்கேன். நான் சேர்த்துக்கலாம். இதில் நல்லா கழுவி மஞ்சத்தூள் உப்பெல்லாம் போட்டு கழுவி வச்சுருக்கோம், இதில் சேர்த்துப்போம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதை வந்து இப்படி மூடி வச்சு வதக்குங்க. தண்ணி எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா ஒரு மாதிரி கிரேவியாக ஆகிடும். ரொம்ப என்னம்மா நடந்து காட்டுங்க லக்ஷிதா, நடங்க நடங்க. அவா நடந்த மாதிரி இடுப்பில் கை. நடங்க, நடந்து வாங்க, நடந்து. நீங்கள் நடந்து காமிங்க. இப்போ நடந்து காமிச்சிங்களே. இல்லை இல்லை, வேணாம். இல்லை 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 இல்லை, எங்களுக்கு அந்த நட கண்டிப்பாக வேணும். இப்போ எப்படி இங்கே பாடுறா, இப்படி பண்ணு, அப்படி பண்ணு. பண்ணுடா. மீனாட்சி ரெடி ஆயிட்டு இருக்காங்க. டேய் நடந்து காமிடா. அப்பா மாதிரி வாடா. டேய் சிம்பா, நீ என்னடா இங்க? இந்த கை இங்க இருக்கணும், இந்த கை இப்படி, இந்த கை தான் இங்க, இந்த கை இங்க, இந்த கை இப்படி இருக்கணும், இப்படி நடந்து வரணும், இப்படி. அந்த டர்ன் டர்ன். நடந்து வாங்க. ஓடக்கூடாது, ஓடக்கூடாது, நடக்கணும், அழகா நடக்கணும். எங்க போனாலும் எதுக்கு பாப்பா இடிச்சுக்கிற? தெளியும், அது தெளியறது பார்த்துட்டு ஒரு கிரேவி மாதிரி தான் வேணும் நமக்கு. ரொம்ப ஊற்றிட்டோம்னா ரொம்ப தண்ணியாக ஆகிடும். அதனால் பார்த்துட்டு அப்புறமா தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் வந்து இது பாருங்கள், தண்ணி நல்லா தெளிஞ்சிச்சு. இப்போ வந்து நம்ம சிக்கன் குழம்பு மசாலா, இது வந்து குழம்புக்கும் போடலாம், கிரேவிக்கும் போடலாம், அப்புறம் வறுக்கிறதுக்கும் நம்ம சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் வந்து போட்டிருக்கேன் நான். இதை அப்படியே வந்து கிண்டிட்டு மறுபடியும் மூடி வச்சுருவோம். நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணி தெளியும். அது ஏதோ சொல்லுவீங்களே செமி கிரேவி அப்படின்னா என்ன? செமி கிரேவினா குழம்பு இல்லாமல் இதுவும் இல்லாமல் மீடியமாக இருக்கும். அந்த மாதிரி தான் இது. உங்களுக்கு காரம் வேணும்னா 1 ஸ்பூன் வந்து வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். எங்களுக்கு கொஞ்சம் காரம் வேணும். காரம் வேணான்றதுனால அந்த மசாலாவே போதும் உங்களுக்கு.
சிக்கன் குழம்பு மசாலாவே போதும். தண்ணி ஊற்றிக்கலாம், நிறைய வேண்டாம், கொஞ்சமாக ஒரு கிண்டிட்டு மூடி வச்சிடலாம். இது காரப்பொடி மீன். இது வந்து நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இந்த குழம்புல இந்த மழைக்கு வந்து இந்த மீன் குழம்பு நல்லாயிருக்கும். அது இல்லாமல் நம்ம குழந்தை பெற்றிருக்காங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து பால் சுரக்கிறதுக்காக இந்த மீன் வந்து வாங்கி தருவாங்க. அதனால தான் நான் இந்த மீனை வந்து போட்டிருக்கேன். இப்போ கொத்தமல்லி போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கணும். நம்ம இது கொத்தமல்லி போட்டு உடனே நம்ம இறக்கிடுவோம். ஆனால் இது கொஞ்சம் வதக்குனிங்கன்னா இந்த கொத்தமல்லியோட வாசனை வந்து நம்ம அந்த சிக்கனில் இருக்கும், நல்லாயிருக்கும். மீன் குழம்பு வந்து நல்லா இந்த மாதிரி கொதிக்கும் போதே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அதனால தான் முதல்ல நல்லா கொதிக்க விட்டுறணும் மீன் குழம்பை. அப்படியே மூடி வச்சிடலாம். அவ்வளோதான், இது ரெடி ஆக போகுது. இன்னும் ஒரு 2 கிண்டிட்டு கொஞ்ச நேரம் வச்சுட்டு அப்படியே ஆஃப் பண்ண வேண்டியதுதான். இன்றைக்கி மதியம் சூப்பராக நம்ம வந்து சமைச்சு முடிச்சாச்சு. இவ்வளோ வேலையிலையும் நம்ம வந்து கடகடன்னு இத்தனை ஐட்டம் பண்ணியாச்சு. சாதம், ரசம் வச்சுருக்கோம், இங்கே மட்டன் சுக்கா வச்சுருக்கோம், அதுக்கப்புறம் சொரா புட்டு வச்சுருக்கோம், மீன் குழம்பு வச்சுருக்கோம், இங்கே மட்டன் வந்து சூப்பு வச்சுருக்கோம், அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவி வச்சுருக்கோம். சூப்பரான இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்ல கீழே போகிறோம் நம்ம. ஓ அப்படியா? எஸ் இன்னைக்கு வந்து நம்ம கீழே வந்து என்னது ஸோ நம்மளுடைய இந்த ஐட்டம்ஸ் திவாலி ஐட்டம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியூருக்குலாம் வந்து நாளையோட நம்மளது வந்து ஸ்டாப் பண்ணிடுவோம். ஏன்னா தீபாவளி டைமில் உங்களுக்கு கண்டிப்பாக டெலிவரி ஆகாது. அதனால் உங்களே கஷ்டப்படுத்த வேணாம்னு சொல்லிட்டு நாளையோட தீபாவளிக்கு வாங்குறவங்களுக்கு கொரியர் வந்து சேருமா அப்படின்ட்டு எங்களுக்கு தெரியல. இங்க சென்னைக்குள்ள அப்படின்னா எப்படியாவது வந்து கொடுத்துடலாம், பிரச்சனை இல்லை. நீங்க சென்னைக்குள்ளார இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து தீபாவளிக்கு முன்னாள் வரைக்கும் கூட நீங்க கால் பண்ணலாம், நோ இஷ்யூ. கால் பண்ணீங்க அப்படின்னா நாங்கள் என்னன்னு சொல்லிடுவோம். பட் வெளியூரில் நீங்கள் பெங்களூர், மும்பை இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட போகாது. தமிழ்நாடுக்குள்ளார எங்களுக்கு தெரியல, ஏன்னா கொரியர் வந்து எப்படி ஒர்க் பண்ணுவாங்கன்னு ப்ராப்பராக தெரியல. ஸோ அதனால் வந்து தமிழ்நாடுக்குள்ளார நீங்கள் கால் பண்ணுங்கள், நாங்கள் கொரியரில் கண்டிப்பாக கேட்டுட்டு சொல்கிறோம். மற்றபடி பெங்களூர், மும்பைலாம் இருக்கீங்க அப்படின்னா வேலைக்கிழமையோட லாஸ்ட், புதன்கிழமையோட இன்னையோட வந்து நாளையோட ஆமா ஆர்டர்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம். ஆமா, சோ அப்பதான் ப்ராப்பரா உங்களுக்கு வந்து முன்னாடியே சேரும். இதுக்கு முன்னாடி யார் யார் வாங்குனீங்கன்னு நீங்க கீழ வந்து கமெண்ட் பண்ணுங்க. மசாலா ஐட்டம்ஸ்னா போடலாம், மசாலா ஐட்டம்ஸ் போடலாம். வேணால தீபாவளிக்கு பலகாரம் செய்யறதுக்கு அப்படினா மட்டும் தான். இல்ல எங்களுக்கு தீபாவளி கழிச்சு நாங்க பலகாரம் பண்ணிக்கிறோம் அப்படின்றவங்க வந்து கண்டிப்பா ஆர்டர் போடலாம். சரி, ஓகே. சோ அடுத்த சூப்பரான வீடியோல நாங்க உங்களை மீட் பண்றோம். கீழ போய் நம்ம பார்த்துட்டு அப்படியே போலாம் வாங்க. ஸோ காய்ஸ் நம்ம பிஸி பீஸ்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. எல்லாருமே ஹாய் சொல்லுங்க. லாவண்யா கேட்டுட்டு இருந்தீங்க. லாவண்யாவையும் பாருங்க. ஸோ எல்லாத்தையுமே இங்கே பேக் பண்ணி இங்கெல்லாம் பேக் பண்ணி வச்சாச்சு. லாவண்யா இன்னைக்கு அச்சீவ்மெண்ட் தொட்டுட்டோமா? லாவண்யாவுக்கு வந்து ஒரு நாளைக்கு 100 பார்சல் அனுப்பணும் அப்படின்றது. அதனால இன்னைக்கு வந்து தொட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே கால் அடிச்சு சொல்லிட்டாங்க அந்த அம்மா. நாங்கள் ஹாஸ்பிட்டல் போயிருந்தப்பவே கால் அடிச்சு சொல்லிட்டாங்க. இப்போ பார்சல் எல்லாமே நம்ம வந்து தீபாவளி கிட்டு நிறைய வந்திருக்கு. அதுக்கப்புறம் அது எல்லாமே பேக் பண்ணி வச்சுருக்கோம். மசாலா எல்லா ஐட்டமுமே வந்திருக்கு. இப்போ கொஞ்ச நேரத்தில் அப்பா எடுத்துகிட்டு போய் கொரியரில் கொடுத்துருவாரு. இங்கே வந்து இதெல்லாம் அம்மா வந்து சும்மா இருந்துட்டு போகலாம், பாப்பா பிறந்திருக்குன்னு வந்தாங்க. அவங்களே உட்கார வச்சு வேலை வாங்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா வேற வழி இல்லை. அவங்க வேலை வாங்கினாலும் அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க, எல்லாரும் வந்து செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அதான் நானும் யோசிப்பேன், நம்மளா எப்படா உட்காருவோன்னு இருப்போம். ஆனால் இந்த அம்மா ஆயாலாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று நாங்களே திட்டி உட்கார சொன்னால் கூட உட்கார மாட்டுறாங்க. என்ன பழக்கம்னு எங்களுக்கு தெரியல. என்ன பழக்கமா? நல்ல பழக்கம் தான். அதான் சொல்கிறேன், ரெஸ்ட் எடுங்கன்னா கூட எடுக்க மாட்டாங்க. இங்கே பாருங்க, இந்த தட்டை மாவு அதுக்கப்புறம் ரிப்பன் முறுக்கு எல்லாமே ரெடி ஆயிட்டு இருக்கு. பேக்கிங் முடிச்சுக்கிட்டே இருக்கோம். எல்லாமே ரெடி. நீங்கள் வந்து தமிழ்நாடுக்குள்ளார சென்னைக்குள்ளார இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இப்போ நீங்கள் ஆர்டர் கொடுக்கலாம். இதுலலாம் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கால் பண்ணி கேட்டுட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, ஸோ அடுத்து சூப்பரான நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னாக்கா எங்களுக்கு ஒரு கால் பண்ணி கேட்டுட்டு ஆர்டர் போடுங்க. ஏன்னா சனிக்கிழமையோட கொரியர் வந்து நிப்பாட்டிடுவாங்க. தீபாவளி இல்லைங்க, சனிக்கிழமை இல்லை, வெள்ளிக்கிழமையே நிப்பாட்டிடுவாங்க. ஸோ அதனால் அடுத்த சூப்பரான வீடியோவில் நாங்கள் உங்களை மீட் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச். பாய்.